காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததே, உள்ளம் துள்ளுகின்றதே, நெஞ்சை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் அல்லவா இந்த இன்ப காதலில் என்றும் வாழ்ந்திடும் இனிய சீதனம். செம்மீனே செம்மீனே உங்கிட்டே சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்டே சொன்னேனே. நடிகை ஸ்ரீஜா என்றாலே இந்த திரைப்பட பாடல்கள் தான் அனைவரின் நினைவுக்கும் வரும். இளையராஜாவின் இசையில் அமைந்த இந்த இனிமையான பாடல்கள் என்பது சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சிகளில் நடிப்பதற்காக ஸ்ரீஜாவுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்பது அவருடைய திரையுலக வாழ்க்கையில் அவருக்கு மறக்க முடியாத ஒரு வரலாறுகளின் சரிதியாகவே மாறிவிட்டது. இந்த காலகட்டங்களில் வரும் பாடல் காட்சிகளாகட்டும், இல்லை அதில் இடம்பெறும் நடன காட்சிகளாகட்டும், அனைவரும் மிகப்பெரிய திறமையோடு தான் செயல்படுகிறார்கள். மிகப்பெரிய தரமான தொழில்நுட்பத்தோடு தான் களம் இறங்குகிறது என்றாலும் கூட ஆடி களைத்த கால்களும் பாடி சளைத்த குரல்களும் என்பது இந்த புதிய டெக்னாலஜிகளுக்கு முன்னால் அவர்களுடைய திறமை என்பது இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிடப்படுகின்றது. இந்த தலைமுறையின் தரமான கலைஞர்களின் கஷ்டப்பாடுகள் என்பது இந்த டெக்னாலஜிகளுக்கு முன்னால் கைகட்டி நிற்கின்றது என்று சொன்னால் கூட அதை யாராலும் மறுத்து கூறிவிட முடியாது. ஆனால் அந்த காலத்தின் டெக்னாலஜி என்பது அந்தந்த படைப்பாளிகளின் மூளையை கசக்கி பிழிந்து அதிலிருந்து சொட்டும் தேன் துளிகளாகவே இருந்தது. அவர்கள் சிந்திய அந்த வேர்வை துளிகளில் கதை சொல்லி வந்த வரலாறு, அதில் கிடைத்த ஒரு நிம்மதி, அதில் கிடைத்த அந்த சந்தோஷத்தை இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரம்மாண்ட தொழில்நுட்பத்தால் தோற்கடிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகவே இருக்கின்றது. நடிகை ஸ்ரீஜா இவருடைய கதையை நாம் பார்க்கும் பொழுது சினிமா திரையுலகில் இப்படியும் ஒரு குடும்ப குத்துவிளக்கா என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. திரையுலகின் 1990 காலகட்டங்களில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த போதே திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்தவர். அதன் பிறகு இந்த சினிமா துறைக்கு அவர் எட்டி கூட பார்க்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஸ்ரீஜாவின் வாழ்க்கையில் நடந்த இந்த திருமணம் என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாலில் விழுந்த பழம் போல கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. காற்றுள்ள போதே தூத்திக் கொள்ள வேண்டும் என்பதை போல நடிகை ஸ்ரீஜா வாழ்க்கையில் எடுத்த ஒரு சூதானமான முடிவு என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகை ஸ்ரீஜாவின் தற்பொழுதைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது அவருக்கு எப்படி அமைந்தது, அவர் தற்பொழுது எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய திரைப்பயணம் என்பது எங்கே இருந்து ஆரம்பித்தது என்பதை பற்றி பார்க்கலாம். நடிகை ஸ்ரீஜா இவர் கேரள மாநிலத்தின் ஒரு மலையாள பெண்குட்டி. இவருடைய பூர்வீகம் என்பது கலைத்துறையோடு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டிருந்த குடும்பமாக இருந்தது. அந்த காலத்தின் 1960 காலகட்டங்களிலிருந்தே நாடகத்துறைகளில் பிரபலமாக இருந்து கொண்டிருந்த குடும்பமாகும். காளிதாசன் கலாகேந்திரா என்ற ஒரு கலைக்குழுவில் இவருடைய அப்பா ஒரு பாடகராக இருந்து வந்தவர். அம்மா மற்றும் சகோதரர்கள் அனைவரும் நடிகர்களாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். இதனாலேயே நடிகை ஸ்ரீஜா அவர்கள் பேசிக்கலி ஒரு கிளாசிக் டான்சராக இருந்தார். பரதநாட்டியம் என்ற ஒரு மிகப்பெரிய கலையை கற்றுத்தேர்ந்த ஒரு மங்கையாக இருந்தாலும் கூட சினிமா ஆசை என்பது இவருக்கு துளியளவும் கூட இல்லாமல் இருந்தது. இவருடைய அப்பா அம்மா மற்றும் சகோதரர்கள் நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டங்கள். அப்போது ஸ்ரீஜா ஒரு அரிய பெண்ணாக, பருவமடையாத ஒரு சின்ன பெண்ணாக இருந்த காலங்கள். அவரவர்களுடைய வேலைக்கு சென்றுவிடும் நேரங்களில் ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீஜாவின் பள்ளி விடுமுறை நாட்களில் ஒரு நாள், டேய் குழந்தைய வீட்டில் தனியாக விட்டுட்டு போகாதரா, ஷூட்டிங்க்கு போகும்போது அவளையும் கூட்டிகிட்டே போயிடு என்று அம்மா கூறிய அறிவுரையின்படி சகோதரரின் சட்டையை பிடித்துக்கொண்டே படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றவர்தான் குழந்தை ஸ்ரீஜா. அப்போது ஸ்ரீஜாவின் சகோதரர் நடித்துக் கொண்டிருந்த ஒரு திரைப்படம் தான் நிதி என்ற ஒரு மலையாள திரைப்படம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே ஸ்ரீஜாவின் குடும்பத்துக்கு ஒரு பரிச்சயமான நபராகத்தான் இருந்தார். என்ன அண்ணன் கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஷூட்டிங் வரைக்கும் வந்துட்டியா, நீ வந்தது நல்லதா போச்சு, நான் இப்போ எடுக்க போற சீன்ல உன்னை நடிக்க வைக்க போறேன் பாரு. இந்த திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த மலையாள நடிகை மீனாவுக்கு மகளாக சில காட்சிகளில் குழந்தை ஸ்ரீஜாவையும் நடிக்க வைத்தார். மீனா இந்த காலத்து மீனா இல்லைங்க, அந்த காலத்த பழம்பெரு நடிகை மலையாள நடிகை மீனா. இந்த திரைப்படத்தில் குழந்தை ஸ்ரீஜாவுக்கு வசனங்களும் இருந்தது, சில காட்சிகளும் இருந்தது. திரையுலகில் கிடைத்த குழந்தை ஸ்ரீஜாவுக்கு இந்த ஆரம்பம் என்பது சில திரைப்படங்களில் ஒரு குழந்தைத்தனமாக வந்து போனால் கூட இவர் ஒரு பெரிய குழந்தை நட்சத்திரம் என்ற அந்த
அந்த ஒரு இலக்கை நோக்கி இவர் பயணிக்கவில்லை என்பதுதான் உண்மையாகும். பொதுவாக சினிமா மீது ஆர்வம் குறைவாக இருந்ததால் படிப்பின் மீது அதிகமாக கவனத்தை செலுத்தி வந்தார். இருந்தாலும் ஸ்ரீஜாவின் குடும்பத்துக்கு இருந்த அந்த சினிமா தொடர்பு என்பது ஸ்ரீஜாவை சும்மா விட்டு வைக்கவில்லை. 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் பிலிம் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சில நபர்கள் ஒரு குழுவாக அமைந்து கொண்டு அவர்களின் திறமையை நிரூபிப்பதற்காக ஒரு மலையாள திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார்கள். அந்த திரைப்படத்தில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஸ்ரீஜாவை தன் கதாநாயகியாக போட்டார்கள். ஸ்ரீஜாவுக்கு முதலில் கதாநாயகியாக ஒரு அனுபவத்தை கொடுத்தது என்பது இந்த திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தின் தலைப்பு என்பது ஓர்மையில் ஒரு மணிநாதம் என்று தலைப்பை வைத்திருந்தார்கள். அதன் தமிழாக்கம் என்பது நினைவில் ஒரு மணியோசை என்று கூறிவிடலாம். இதில் பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அந்த திரைப்படம் என்பது இந்த காலகட்டங்கள் வரைக்கும் திரையரங்குகளை எட்டி பார்க்கவே இல்லை என்பதுதான். இருந்தால் கூட ஸ்ரீஜாவுக்கு அந்த காலத்தில் மோகன்லால், மம்முட்டி போன்றவர்களின் படத்தில் தங்கச்சி வேடங்களாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களாகவும் வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தது. இப்படித்தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டு மலையாள திரையுலகில் ஒரு கதாநாயகி என்ற ஒரு அந்தஸ்தை இடம்பெற்ற போது ஜெயராமோடு நடித்த மழவில் காவடி என்ற திரைப்படமும் மோகன்லாலோடு நடித்த இந்திரஜாலம் என்ற ஒரு திரைப்படமும் ஸ்ரீஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை காட்டியது. அதிலும் குறிப்பாக இந்திரஜாலம் என்ற அந்த திரைப்படத்தில் ஸ்ரீஜாவுக்கும் மோகன்லாலுக்கும் இணைந்து ஒரு பாடல் காட்சி ஒன்று இருக்கின்றது. குஞ்சிக்கிளியே கூடவிடே என்ற அந்த பாடல் என்பது இந்த காலகட்டங்கள் வரைக்கும் கேரள மாநிலத்தின் தனியார் பேருந்துகளில் ஏறினாலே போதும் அந்த பாடல் என்பது நம்ம காதுகளில் தேனாக வந்து ஒலித்து கொண்டு நம்மை மெய்சிலிருக்க வைத்து விடுவது உண்டு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஒரு வரி பாடணும்னு ஆசை இருக்கு. போர் அடிச்சா மன்னிச்சிருங்க. കുഞ്ഞിക്കിളിയേ കൂടെവിടെ കുഞ്ഞുമനനിൻ കൂടെവിടെ എൻ്റെ കൂട്ടിൽ നീ പോരാമോ എന്നോടൊത്ത് നീ പാടാമോ പാടത്തെ പൂന്നുള്ളാൻ മാറത്തെ ചൂടേൽക്ക കുഞ്ഞിക്കിളിയേ കൂടെവിടെ കുഞ്ഞുമനനിൻ கூடவிடே. ஸ்ரீஜாவுக்கு இருந்த ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை அது எவ்வளவு பெரிய ஒரு தயாரிப்பு கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்ச்சி காட்சிகள் இடம்பெற்றிருந்தால் அந்த திரைப்படத்தை ஒதுக்கி தள்ளிவிடுவார். அப்படிப்பட்ட கதையும் வேண்டாம், அப்படிப்பட்ட திரைப்படமும் எனக்கு தேவையில்லை என்று அதிலிருந்து விலகி விடுவார். சினிமான்றது எனக்கு பிடிச்ச தொழில் தான், ஆனா என்னோட தனித்துவத்தை நான் அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பணத்தை கொட்டி இறைத்தாலும் சரி, அப்படிப்பட்ட கவர்ச்சி காட்சிகளில் நடிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று ஸ்ரீஜாவின் ஒரு உறுதியான நிலைப்பாடு என்பது நம் திரையுலகின் இன்னொரு நதியா என்று கூட இவரை நாம் கூறிவிடலாம். ஸ்ரீஜாவின் இந்த மிகப்பெரிய ஒரு குணாதிசயத்தை எடுத்துக்காட்டிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கின்றது. மலையாள திரையுலகில் மிகப்பெரிய இயக்குனர் சிகரங்களில் ஒருவராக இருந்த இயக்குனர் பரதன் அவர்கள், இவர் சிவாஜி, கமல்ஹாசன், ரேவதி இணைந்து நடித்த தேவர் மகன் என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ஆவார். இவர் 1989ஆம் ஆண்டு வைஷாலி என்ற ஒரு மலையாள திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டிருந்த போது அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒரு பேரழகியின் கதாபாத்திரத்தை பற்றி ஸ்ரீஜாவிடம் சென்று கதையை சொன்னார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் கதை என்னவென்றால், ஆகாந்த காட்டுக்குள் ஒரு முனிகுமாரன் இருக்கின்றான். அவன் தந்தையை தவிர வேறு எந்த ஒரு மனித உருவத்தையும் பார்த்திராத ஒரு முனிகுமாரன். அந்த முனிகுமாரனை எப்படியாவது நம் நாட்டுக்குள் கொண்டு வந்து யாகம் செய்ய வைத்து விட்டால் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடிவிடும் என்று சில மகான்கள் கூறிய யோசனையின்படி அந்த நாட்டு மகாராஜா அந்த நாட்டில் இருந்த ஒரு பேரழகியை அனுப்பி அந்த முனிகுமாரனை கடத்தி கொண்டு வர ஏற்பாடு செய்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்துக்கள் நிறைந்த அந்த அகாந்த காட்டுக்குள் தன் உயிரையே பணயம் வைத்துக் கொண்டு அந்த பேரழகி செல்வதும், அந்த முனிகுமாரனை எப்படி எதிர்கொள்கிறார், அவரை மயக்கி எப்படி நாட்டுக்கு கொண்டு வந்து தன் நாட்டின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய தியாக பணியை கையில் எடுத்துக்கொண்டு முனிகுமாரனை சந்திக்க செல்வதும், பல இடையூறுகளை கடந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த முனிகுமாரனையும் கொண்டு நாட்டுக்கு வருவதும், அவர் செய்யும் யாகங்களால் அந்த நாட்டில் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதும், பிறகு அந்த மகாராஜா இந்த பேரழகியை ஏமாற்றி விடுவதும் என ஒரு மிகப்பெரிய சாதுரியத்தின் சோக கதை என்பது. நடக்கும் துர்சங்கடங்களால் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்ட அந்த தாயும் மகளும், அந்த ஊர் மக்களின் கால் மீதிப்பட்டு தாயும் மகளும் உயிரை பறிகொடுத்து விடும் காட்சிகளும் என்பது பார்க்கும் இதயங்களை மிகப்பெரிய அளவில் கசக்கி பிழிந்து ஒரு கண்ணீர் வரலாறுகளின் ஒரு மிகப்பெரிய கதையம்சம் கொண்ட ஒரு கதைக்களமாகும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருந்தும் நடிகை ஸ்ரீஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்ததற்கான முக்கிய காரணம் என்பது
அந்த பேரழகி அந்த படத்தில் உடுத்து கொண்டிருந்த அந்த உடைகள் தான். அந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியாது சார். என்னை மன்னிச்சிடுங்க சார் என்று இயக்குனர் பரதன் அவர்களிடம் நடிகை ஸ்ரீஜா அவர்கள் கூறியதை பற்றி இன்று அவர்களிடம் கேட்டால் கூட, எனக்கு பிடிச்சது சாரி, பிளவுஸ், சுடிதார் தான். அதுக்காக பண்டைய புராண கதைகளில் சீதைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை போல இருக்கும் அந்த கேரக்டருக்கு நான் எப்படி சுடிதார் போட்டுட்டு நடிக்க முடியுமா? அதனால தான் நான் அந்த கதை வேணான்னு சொன்னேன். அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்று ஸ்ரீஜா அவர்கள் கூறியது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தால் கூட, அந்த திரைப்படத்தில் ஸ்ரீஜாவுக்கு பதிலாக ஒரு வங்காள நாட்டு வடநாட்டு பெண்ணை கொண்டு வந்து நடிக்க வைத்தார்கள். ஆனால் அந்த திரைப்படம் வெளியான பிறகு அந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் என்பது நம்மால் வார்த்தைகளில் சொல்லி விவரிக்கவே முடியாது. வசூல் சாதனை என்பது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் அருமை என்பது, அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த கதாநாயகிக்கு இருந்த அந்த வலு என்பது நம்மால் வார்த்தைகளால் விளக்க முடியாத ஆச்சரியங்களாகவே அமைந்தது. இன்று வரைக்கும் மலையாள ரசிகர்களின் இதயங்களில் அந்த திரைப்படம் என்பது ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போல அழித்துவிட முடியாத ஒரு வரலாறுகளின் சரிதியாகவே மாறிவிட்டது என்பது யாராலும் மறுத்துவிட முடியாது. இதே ஆண்டு 1989 ஆண்டு சாணக்கியன் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் கமல்ஹாசன் கதாநாயகனாகவும் கதாநாயகியாக ஹிந்தி நடிகை ஊர்மிளாவும் நடித்திருந்தார்கள். ஜெயராம், திலகன் போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு தங்கையாக நடிகை ஸ்ரீஜா அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் கூட மிகப்பெரிய வெற்றியடைந்து கமல்ஹாசனின் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சரிதையை எழுதியது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீஜா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானது என்னவோ 1990 மம்முட்டி அவர்கள் தமிழில் அறிமுகமாக்கி நடித்த மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தில் நடிகர் சரத்குமாருக்கு மனைவியாக நடித்து நடிகை ஸ்ரீஜா அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் கூட நடிகை ஸ்ரீஜாவின் கதாபாத்திரம் என்பது அந்த கதையின் திடுக்கிடும் சம்பவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக அமைந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அமலாவும் மம்முட்டியும் இணைந்து பாடும் அந்த பாடல் என்பது, கல்யாண தென்னிலா காய்ச்சாத பால் நிலா என்ற அந்த பாடல் வரிகள் என்பது, அந்த பாடலின் அருமை என்பது, அந்த பாடலின் இனிமை என்பது இதுவரைக்கும் எந்த ரசிகர்களால் தான் மறந்துவிட முடியும். இதைத் தொடர்ந்து ஸ்ரீஜா பார்த்திபனோடு இணைந்து தையல்காரன் என்ற திரைப்படத்திலும், அர்ஜுனோடு இணைந்து முதல் குரல் என்ற திரைப்படத்திலும், தங்கப்பாப்பா என்ற திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருந்த போது, தேனும் பாலும் கலந்த ஒரு கதையைப் போல KS ரவிக்குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீஜாவுக்கு நடிக்க கிடைத்த வாய்ப்பு என்பது அந்த காலத்து ரசிகர்களின் இதயத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்திவிட்டது. ஆஹா, யாரோட இந்த பொண்ணு அழகா அடக்கமா அம்சமா டாவணி பாவடையோட இன்னொரு ரேவதி வந்து எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்காளே என்று படத்தில் ஆனந்த பாபுவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் இடையே நடக்கும் காதல் காட்சிகளும் அந்த பாடல் காட்சிகளும் நம்மால் மறந்துவிட முடியுமா என்ன? இந்த படத்துல நடிக்கிறப்ப கூட ஸ்ரீஜாவுக்கு நல்லா தமிழ் பேசவே வராது. அந்த தமிழ் பேசுறதுக்கு, அந்த வசனங்களை எப்படி பேசணுன்றதுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து அவருக்கு நிறைய உதவியாக இருந்தவர் யார் என்று கேட்டால், அப்போது அந்த திரைப்படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்து கொண்டு வந்த சேரன் அவர்கள்தான் ஸ்ரீஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தில் நடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து வந்தார் என்பதை ஸ்ரீஜா இன்னும் மறந்துவிடவில்லை. விஜயகுமார், மஞ்சுளா தம்பதிகளுக்கு மகளாக வந்து நடித்து அசத்திவிட்டு போன ஸ்ரீஜாவுக்கு தமிழ் திரையுலகில் அந்த திரைப்படம் என்பது ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அந்த திருப்புமுனையை ஸ்ரீஜா அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர் அதற்கு அடித்து நடித்த செவ்வந்தி என்ற திரைப்படத்தின் கதைதான் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு சுவாரஸ்ய வரலாறுகளாகத்தான் இருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் கதாநாயகியான ஸ்ரீஜாவுக்கு இணையாக ஒரு கதாநாயகன் புதுமுகமாக களமிறங்கினார். அவர் யார் என்று கேட்டால், கதாநாயகன் சந்தன பாண்டியன் அவர்கள். அவர் நடிப்புக்குத்தான் திரையுலகில் புதுமுகமே தவிர அவர் திரையுலகில் புதுமுகம் அல்ல. ஏனென்றால் பல வருடங்களாக சினிமா துறையில், தயாரிப்பு துறையிலும், சினி போட்டோகிராஃபர் போன்ற பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டு திரையுலகில் பல நல்ல அனுபவங்களை கற்று தேர்ந்து வந்த ஒரு நடிகராக இருந்தார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் ஒரு வாரிசாக இருந்தார். ஏனென்றால் இவருடைய அப்பா அரங்கநாயகம் அந்த காலத்தில் திமுக கட்சியில் ஒரு கல்வி அமைச்சராக பணிபுரிந்து வந்தவர். அப்பா வேண்டுமானால் திமுக கட்சியில் இருக்கலாம், ஆனால் மகன் சந்தனபாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர வெறியராகவும் ஒரு தீவிர ரசிகராகவும் இருந்தார். இதனாலேயே இதை தவிர எம்ஜிஆரோடு ஒரு நெருக்கமான தொடர்பு என்பது இவர்களுக்கு இருந்து வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னவென்று கேட்டால், நடிகர் சந்திரபாண்டியன் அவர்களிடம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள், டேய், உங்க அப்பா இருக்கிறது திமுகவில், இருந்தாலும் நான் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் படித்தவர். அந்த மாதிரி நீயும் நல்லா படிடா. சும்மா 4 படத்தை எடுத்து காட்டினா மட்டும் உன் மேல மரியாதை வந்துடாத. நல்லா படிக்கணும். அந்த படிக்க முடியாத வலி என்னன்றது எனக்கு தாண்டா தெரியும். நல்லா படி,
படிச்சுட்டு எதிர்கட்சியில் போய் என்னை பற்றி 4 திட்டு நான் சந்தோஷப்படுறேன் என்றெல்லாம் சந்திரபாண்டியனோடு நல்ல ஒரு உரிமையோடு பேசக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நல்ல நட்புறவு இருந்து வந்தது என்ற கதைகள் கூட ஒரு சுவாரஸ்யங்கள் நிறைந்த வரலாறுகளாகவே இருக்கின்றது. இப்படித்தான் செவ்வந்தி திரைப்படத்தில் சந்தனபாண்டியனோடு ஸ்ரீஜா ஜோடியாக இணைந்த போது சந்தனபாண்டியனின் ஒரு மிகப்பெரிய அமைதியை கண்டு ஸ்ரீஜா ஆச்சரியப்பட்டார். அதே நேரம் ஸ்ரீஜாவின் அமைதியை கண்டு சந்தனபாண்டியன் ஸ்ரீஜாவிடம் காதல் வயப்பட்டார். அந்த விஷயத்தை சந்தனபாண்டியன் ஸ்ரீஜாவிடம் சொன்னபோது ஸ்ரீஜா அதற்கு மறுப்பியதுவும் சொல்லாமல் இருந்தபோது சந்தனபாண்டியனை ஸ்ரீஜாவுக்கும் பிடித்திருக்கிறது என்பதை சந்தனபாண்டியன் சரியாக புரிந்து கொண்ட காரணத்தினால் பிறகு அவர்களுடைய திருமணத்தை பற்றி கனவு காண ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கிடையே காதல் காத்திருந்து காலங்கள் போகுதடி போன்ற இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நடக்கவே இல்லை. அதை பற்றியான ஆலோசனைகளும் திருமண ஏற்பாடுகளும் என்பது இரு குடும்பங்களும் தடால் புடால் என்று அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டார்கள் என்பதுதான் உண்மையாகும். இப்படித்தான் ஒரு தமிழ் மகனும் ஒரு மலையாள பெண்குட்டியும் கணவன் மனைவியான கதை என்பது. இதில் இன்னொரு சுவாரஸ்ய நிகழ்வு என்னவென்றால், இவர்கள் இணைந்து நடித்த இந்த செவ்வந்தி என்ற அந்த திரைப்படம் என்பது வெளியாவதற்கு சற்று காலதாமதமாகி போனது. அந்த திரைப்படம் வெளியாவதற்குள் இவர்கள் இருவருக்கும் திருமணமே நடந்து முடிந்துவிட்டது என்பதுதான். கடைசியில் இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து கொண்டு அந்த திரைப்படத்தை பார்க்க சென்ற கதை கூட ஒரு சுவாரஸ்ய நிகழ்வுகள் தான் என்று சொல்ல வேண்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க போறதில்லை என்று நடிகை ஸ்ரீஜா அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதியான முடிவு என்பது அதன் பிறகு 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு தனியார் ஊடகங்களுக்கு கூட ஸ்ரீஜா தன் முகத்தை காட்டிவிடவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களில் அவர்கள் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். சிபி நாயகம் என்ற ஒரு ஆண்மகனும் ஸ்ரீலக்ஷ்மி என்ற 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த 2 அழகான பிள்ளைகளும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வசந்தத்தை தான் தூவியது என்று தான் சொல்ல வேண்டும். மகன் சிபி நாயகமாகட்டும் அமெரிக்காவில் ஃபிலிம் டெக்னாலஜி டைரக்ஷன் போன்ற துறைகளில் ஈடுபட்டு கொண்டு அதை பற்றி கற்றுத் தேர்ந்தவர். மகள் ஸ்ரீலக்ஷ்மி ஜேர்னலிசம் கற்றுத் தேர்ந்தவர். இந்த குடும்பம் என்பது சென்னையை விட்டு எங்கும் ஓடி போய்விடவில்லை. குறிப்பாக சொன்னால் ஸ்ரீஜாவின் தாய்நாடான கேரளாவுக்கு கூட அவ்வளவு அதிகமாக சென்றதில்லை என்று கூறுகிறார் நடிகை ஸ்ரீஜா அவர்கள். திரையுலகை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை கடைபிடித்து வாழும் கலை அரசிகளின் வரலாறுகளில் நடிகை ஸ்ரீஜாவின் வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கதையாக இருக்கின்றது என்று சொன்னால் கூட மிகையல்ல. இருந்தாலும் கூட பொதுவாக நடிகைகள் என்றாலே அவர்களை தவறாக நினைப்பதும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதும் என்று சில ரசிகர்களின் மனதில் இருக்கும் ஒரு அழிக்க முடியாத அபிப்பிராயங்களாகும். எங்கோ யாரோ செய்யும் ஒரு சில தவறுகளுக்காக அந்த துறையில் இருக்கும் அனைவரின் நற்பெயருக்கும் பங்கம் வந்துவிடுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த தவறுகளை மட்டும் கண்காணித்து கொண்டு அதை பற்றியே கூறி அதையே ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு இணையதளங்களில் வெளுத்துக்கட்டும் மிகப்பெரிய பயில்வான்கள் கூட இந்த துறையில் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகீர் தகவல் என்னவென்றால், திரையுலகில் நடக்கும் தவறுகளை விட சமூகத்தில் வெளியே நடக்கும் தவறுகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான். தவறு செய்ய நினைப்பவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் அந்த தவறை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த கலைத்துறையை பொறுத்தவரை விரும்பி யாரும் அந்த தவறுகளில் விழுந்து விடுவதில்லை. அவர்களின் தேவையை உணர்ந்து கொண்டு அவர்களை அடிமையாக்கி கொண்டு இந்த சினிமா துறை என்ற இந்த கலைத்துறைக்கு இருக்கும் பெருமையை பயன்படுத்தி கொண்டு சில காட்டுகிறார்கள். செய்யும் அலப்பறை கூத்துகள் என்பது இது ஒரு திரையுலகமாக இருந்ததனால் அந்த விஷயம் என்பது பூதகரமாக வெளிப்படுகின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கிய தகவல் ஒன்று இருக்கின்றது. இந்த தகவல் என்பது நான் இதுவரைக்கும் எங்கேயும் வெளிப்படுத்தியது இல்லை. இந்த விஷயத்தை நான் எங்கேயாவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை என்பது என் மனதில் அவ்வப்போது இருந்தது உண்டு. ஆனால் அதற்கான சூழல்கள் என்பது அமைந்துவிடவில்லை என்பதுதான் உண்மையாகும். அதை பற்றி கூறுவதற்கு இந்த பதிவு ஒரு காரணமாகிவிட்டது என்று கூட கூறிவிடலாம். நான் சில காலங்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அங்கே சில செக்யூரிட்டி பணியாளர்கள் இருந்து வந்தார்கள். பொதுவா ஒரு செக்யூரிட்டி பணியாளர்களுக்கு என்பது ஒரு படிப்போ இல்லை ஒரு வயதோட லிமிட்டேஷனோ எதுவும் இருக்காது. மனுஷன்ற ஒரு உருவத்தை கிடைச்சா போதும் அவங்கள தூக்கி கொண்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. இதனால் படிக்காதவங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, வயசில் மூத்தவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி வேலைக்கு தேடி வருவாங்க. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவில்லாத ஒரு சம்பளம் இருக்கும் என்பதால் இங்கே நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த வேலைக்கு தேடி வர்றவங்க கல்யாணம் ஆன குடும்ப பொண்ணுங்களும் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் ஆன குடும்ப பெண்களோட அநேகம் பேரோட கதையிலையும் என்பது அவர்களுடைய கணவர் அவர்களுடைய குடும்பத்துக்கு சரியாக ஒத்துழைக்காத ஒரு கணவராக இருந்திருப்பார். இல்லை, அவர்கள் கணவர் இறந்த ஒரு விதவை பெண்களாக கூட இருப்பார்கள்.
எனக்கு தெரிந்த வரைக்கும் அநேகம் பேரின் வாழ்க்கையிலும் அவருடைய கணவர் ஒரு குடிகாரராக இருந்திருப்பார்கள். இல்லையென்றால் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு அவரால் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் படுத்து முடங்கிக் கொண்டு இருக்கும் ஒரு நபராக கூட இருந்திருப்பார்கள். இந்த காரணங்களால் தான் இவர்கள் இந்த மாதிரி வேலையை தேடிக்கொண்டு வருவார்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இந்த சம்பளத்துக்காக இந்த வேலையை தேடி வர்ற இந்த பொண்ணுங்க கிட்ட அந்த பொண்ணுங்களை எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிளுக்கு அடி வழியாக அவங்களோட காலை விட்டுட்டு அந்த பொண்ணுங்களோட காலை நோண்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க எதுவுமே பேசலைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஆனால் அதுக்கு ஒத்து வராத பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்ததை வெளியே சொல்லாமல் பேசாமல் எழுந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க. நான் ஒரு துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப எங்கிட்ட இருக்கிற நம்பிக்கையில், எங்கிட்ட இருக்கிற அந்த மரியாதையில் இந்த ரகசிய தகவல்கள் எல்லாம் என்னிடம் எடுத்து கூறி புலம்பிய எத்தனையோ பெண்மணிகளின் கதைகள் உண்டு. அந்த செக்யூரிட்டி துறையில் அதிகாரிகளாக இருக்கும் அநேகம் பேரும் 50 வயதுக்கும் மேற்பட்ட 60 வயதுக்கும் மேற்பட்ட கிழவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய பேத்தி வைத்திருக்கும் அந்த இளம் பெண்களை கூட அவர்களுடைய அந்த சபல பசிக்கு ஆளாக்கிவிடும் மிகப்பெரிய சோக வரலாறுகள் கூட இந்த சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சாதாரண துறையிலேயே எவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கின்றது. ஆனால் அந்த துறையில் இருக்கும் அதிகாரிகள் அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களில் தங்கமான நல்ல மனிதர்கள் கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் சமூகத்தில் எல்லா இடத்திலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது ரகசியமாக இருக்கின்றது, அது வெளியே தெரிவதில்லை. ஆனால் இந்த கலைத்துறையில் நடக்கும் இந்த நிகழ்வுகள் தான் சமூகத்தில் பூதகரமாக வெளிப்படுகின்றன. தவறு செய்யறவங்க தவறு செய்வாங்க, தவறு செய்யாதவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அது எந்த துறையா இருந்தா என்ன, சாதாரண துறையா இருந்தா என்ன, இல்ல இந்த கலை என்ற இந்த சினிமா துறையா இருந்தா தான் என்ன. கலை என்பது எப்பொழுதும் கடவுளுக்கு சமமானது. நம் மனதுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடியது. அதில் பணியாற்றுபவர்களை நாம் பிரமிப்போடு பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. அவர்களின் பெருமையை எடுத்து கூறி நாம் ரசித்து பேசுவதிலும் எந்த ஒரு தவறும் இல்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணம் என்பது நல்லதும் கெட்டதும் இரண்டும் இணைந்ததுதான். அதில் நல்லதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதை பற்றி நாம் சிந்திக்கவே தேவையில்லை. வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் நிலவே வெண்ணிலவே. பிரித்தாலும் பிரியாது நம் காதல் அழியாது, தடைகளை உடைத்திடு உறவுக்கு வழி கொடுவா எந்தன் நிலவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் நிலவே வெண்ணிலவே.